வணக்கம். 9/4/2017 ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 27ஆம் தேதி அமிர்த யோகம் கூடிய நாளாகும். காலை 10:28 வரை திரையோதசியும் பின் சதுர்த்தசியும். உத்திர நட்சத்திரம் இரவு 2:19 வரையிலும் பின் அஸ்தம். இன்று சுபமுகூர்த்த நாளாகும். சூரியன் கிரக நாளான ஞாயிற்றுக்கிழமையில் உத்திர நட்சத்திரம் வருவது மிக சிறப்பாகும். எனவே சூரியனால் பாதிக்கப்பட்ட தோஷம் கிரக பாதிப்புகளுக்கு இன்று சிவன் சூரியனை வழிபடுவது மிக உகந்ததும் முழு பலனையும் அளித்து கெடுபலன்களை அகற்ற சூரியனுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் நாளாகும். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். கூடவே அருகில் பெல் போன்ற சிம்பலையும் அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும். மேலும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் பதிவு ஏற்கனவே உள்ளது, பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளவும். இன்றைய ராசி பலன்கள். மேசம். காலையில் அரசாங்க உதவியும் ஆதாயமும் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு காலையில் வரவேற்பும் நன்மையும் உண்டு. மதியம் 12 மணிக்கு மேல் கொஞ்சம் மன வருத்தம் கூட ஏற்படும். கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு எளிதாக கிடைக்கும். அதுவும் வெளியூர் வெளிநாடுகளில் வழியிலும் நல்ல தகவல் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு சுப செலவும் ஆடைகளும் கிடைக்கப் பெறுவார்கள். மருத்துவமனையில் இருந்தவர்கள் உடல்நலம் பெற்று வீடு திரும்புவார்கள். பதவி உயர்வு பற்றிய சிந்தனையும் இன்று இருக்கும். சிலர் முதலீடுகளிலிருந்து கடன் பெற யோசனை பிறக்கும். சிலர் சினிமா, பார்க், மால் என பொழுதுபோக்குகளும் விளையாட்டுகளிலும் ஈடுபடுவீர்கள். அரசு வழியில் இருந்த நீண்ட நாளைய வேலை முடிய போகும் தகவல்களும் சமிக்கைகளும் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். காதலருக்குள் கொஞ்சம் ஊடல் கூடலுடன் இன்று இருப்பார்கள். கணவன் மனைவிற்கிடையே நல்ல அந்யோன்யம் இருக்கும். சிலரது கால் பாத வழி ஏற்படும். இன்று சிவன் பைரவர் வழிபாடு நலம் தரும். ரிஷபம். நண்பர்கள் மூலமாக சிலருக்கு கடன் உதவியோ ஆதாயமோ கிடைக்கப் பெறுவீர்கள். போன் தகவல் எல்லாம் உதவியும் ஆதாயமும் ஆறுதலும் அளிக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு பற்றிய தகவல்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அண்ணன் அக்காவிடமிருந்து ஆதாயமும் அவர்களால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். கமிஷன் தொழிலில் பணவரவும் ஆதாயமும் இருக்கும். தம்பி தங்கை உறவினர்கள் வழியில் வீடு கிடைப்பதற்கான சூழலும், சிலருக்கு அவர்கள் வீட்டிலே குடியேறவும் வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனம் கூட கொடுத்து உதவுவார்கள். சிலர் ஃபோன், லேப்டாப் தருவார்கள். அண்ணன் அக்கா உங்களது பிள்ளைகளுக்கு ஆடை, விளையாட்டுப் பொருட்கள், வாகனம் கூட வாங்கி தருவார்கள். சிலருக்கு சைக்கிள் கூட கிடைக்கும். பிரச்சனை உள்ளவர்களுக்கு இன்று கடனை அடைக்க திட்டமிடுவீர்கள். நெஞ்சுவலி, முதுகுவலி சிலருக்கு வந்து போகும். சூரியன் பைரவர் வழிபாடு இன்று நலம் தரும். மிதுனம். வேலையை பற்றிய ஆதாயமான தகவல்கள் இன்று பெறுவீர்கள். தொழிலில் உறவினர், தம்பி தங்கைகளிடமிருந்து உதவியோ சேர்ந்தோ செய்ய கேட்டிருந்தால் இன்று சரியென்றும் நீங்கள் சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். தம்பி தங்கைகளுக்கு நீண்ட நாள் வேலையில்லாதோருக்கு இன்று வேலைக்கான சாதகமான பதில் கிடைக்கப் பெறுவார்கள். சிலருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அளவில் உதவியும் கிடைக்கப் பெறுவார்கள். ஆகவே நாளைய நாளின் வெற்றிக்கு இன்றே தெரியும். தாயாருடன் பண உதவி கேட்டால் உடனே கிடைக்கும். அலுவலக ரீதியான ஆலோசனையும் வேலையை பற்றிய பேச்சும் இன்று வீட்டில் நடைபெறும். நண்பர்கள் வீட்டுக்கு சென்று வருவீர்கள். குறிப்பாக அலுவலக நண்பர்கள் வீட்டுக்கு செல்வீர்கள். மாமனார், சித்தப்பா, அத்தை அவர்களால் சிலருக்கு வேலையோ தொழில் உதவியோ இன்று பெறுவீர்கள். சிலர் அரசு வழி தொடர்புகள், அரசு அதிகாரி அரசியல்வாதிகளால் ஆதாயமும் வேலையும் கிடைக்கப் பெறக்கூடிய சூழலும் தகவல்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் தைரியத்துடனும் புதிய உத்வேகத்தினுடனும் செயல்படுவார்கள். புதிய போன், டிவி வாங்குவீர்கள். இன்று சிலர் மட்டும் வேலையை பற்றியும் வருமானத்தை பற்றிய கவலை இருக்கும். சிலருக்கு நெஞ்சுவலி, மூச்சுத்திணறல் கூட வரலாம். எனவே எச்சரிக்கையாக இருக்கவும். சிவன், சூரியன், விஷ்ணு, சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும். கடகம். வருமானத்திற்கான தகவலும் திருமணம் பற்றிய செய்தியும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு வெளிநாடு செல்லும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய தகவல் வரும். உறவினர்களால் வருமானமும் உதவியும் உண்டு. போன், லேப்டாப், டேப், வளையல், மோதிரம், தோடு, செயின் வாங்கக்கூடும். சிலர் கோவில்களில் மாலை மரியாதையுடன் தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று கோவில்களில் நல்ல மரியாதையும் தெய்வ தரிசனமும் கிடைக்கும். குழந்தைகளுக்கு சைக்கிள் வாங்குவீர்கள். டிவி கூட சிலர் வாங்கலாம். தைரியமும் மனபலமும் இன்று கூடும் நாள். தங்க நகை வாங்காதவர்கள் கூட வாங்கவும் ஆசையும் இன்று ஏற்படும். மாமனார், அத்தை மகள் உங்களுடன் அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வார்கள். தந்தையுடன் நல்ல புரிதலும் மரியாதையும் பாசமும் இன்று இருக்கும். கணவன் மனைவிகளுக்கிடையே சில மன வருத்தம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் சரியான நேரத்துக்கு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சிவன், சூரியன், சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும். சிம்மம். வராக்கடன் வசூலாகும் நாள். நீண்ட நாட்களாக தம்பி தங்கை உறவினர்களுக்கு கொடுத்த பணம் வராமல் இருந்தால் அவர்களிடம் இன்று கேட்டால் ஒரு பகுதி பணம் தருவார்கள். மனதுக்கு குழப்பமாகவும் சரியான முறையில் சிந்தித்து செயல்பட முடியாமலும் இருக்க செய்யும் என்று. ஆனால் எல்லாம் சரியாக செய்தவர்கள் கூட இன்று மட்டும் செயல்கள் கொஞ்சம் தடுமாறத்தான் செய்யும். ஆனால் அதில் ஆதாயத்தையும் வருமானத்தை பற்றி யோசித்தால் வெற்றி பெற முடியும்.
இன்று கொஞ்சம் அவசரம் காட்டாமலும் பொறுமையுடன் இருந்தால் நன்மையே நடக்கும். வெளியூர் பயணம் இன்று மகிழ்வை தரும். ஆதாயம் இல்லாமல் கூட முழு திருப்தியுடன் இருப்பீர்கள். சிலருக்கு தலைவலி, டென்ஷன் போன்றவை வந்து செல்லும். வெயில் அதிக நேரம் செல்ல வேண்டாம். தந்தையுடன் பொறுமையாக பேசினால் ஆதாயம் ஏற்படும். அவருடன் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து காரியம் சாதித்து கொள்ள வேண்டும். சிலர் ஆல்கஹால் எடுத்துக்கொள்பவர்களும் புகைப்பிடிப்பவர்களும் இன்று குறைத்துக் கொள்வதோ அல்லது எடுக்காமல் இருந்தாவே நலம். இல்லை என்றால் பித்தம் அதிகமாகி தலையலி, டென்ஷன் போன்றவை ஏற்பட்டு உடல் உபாதைகள் வரும். உறவினர்கள் தம்பி தங்கையால் ஆதாயம் உண்டு. சிவன், அம்பாள், சூரியன் வழிபாடு நலம் தரும். கன்னி, லாபமும் ஆதாயமும் தானாகவே தேடி வரும் நாள். அக்கா, அண்ணன், உறவினர்களுடன் அனுசரணையாகவும் உதவிகரமாகவும் இருப்பார்கள். முழங்கால் வலி உள்ளவர்களுக்கு இன்று கொஞ்சம் வலி குறைந்து நிம்மதி அடைவார்கள். இன்று நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் நண்பர்களுடன் செலவிடுவதும் சந்தோஷத்துடனும் இருப்பார்கள். கணவன் மனைவிகளுடன் கூட கலகலப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வெளியில் சென்று உணவருந்துதல், சுப நிகழ்ச்சிகள் பங்கு கொள்வதல், வீட்டில் விருந்து கொடுத்தல் என இருப்பீர்கள். இன்று திருமணம் நடைபெறும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் எந்தவித குறைவின்றியும் சந்தோஷத்துடனும் நடந்தேறும். கணவன் மனைவி அந்யோன்யம் சிறந்து விளங்குவார்கள். வெளியூர், வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் வந்து உங்களை சந்திப்பார்கள். பிரிந்த வேலை விஷயமாக சென்ற தம்பதியினர் கூட இன்று வந்து சேருவார்கள். நண்பர்களால் ஆதாயமும் உதவியும் கிடைக்கும் நாள். பிள்ளைகளை பற்றிய கவலை கொஞ்சம் வருத்தும். பாத வலியும் வயிறு வலியும் கழுத்து வலியும் சிலருக்கு வந்து நீங்கும். சூரியன், சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும். துலாம், நண்பர்கள், அண்ணன், அக்காவிடம் உதவியோ கடனோ பெறக்கூடிய நாளாகும். தொழிலை பற்றிய எண்ணமும் அதில் உள்ள சிரமங்களை எப்படி கையாள்வது, எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்க ஆழ்ந்த சிந்தனையும் திட்டங்களையும் வகுக்க எண்ணம் ஏற்படும். தேவையில்லாத விரயம் ஏற்படுவதை தடுக்கவும் தவறுகளை கண்டு கோபம் கொள்வதும் ஏற்படும். வெளியூரில் உள்ள தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இன்று யோசிக்க அதற்கான முயற்சிகளை அடைய திட்டமிடுவீர்கள். வெளிநாட்டிற்கு வேலையோ தொழில் உதவியோ பெற யார் யாரிடம் கேட்க வேண்டும் என்பதையும் இன்று தீர்மானிப்பீர்கள். அதற்கான முயற்சியை இன்றே தொடங்குவீர்கள். முதலீடின் பேரில் கடன் பெற முயற்சி செய்து நாளை பெற வழிவகை செய்யும். வெளிநாடு, டிராவல்ஸ், ஹாஸ்பிட்டல், சிறைத்துறை, சேரிட்டி போன்ற தொழில்களில் வேலை கேட்டால் உடனே சாதகமான பதில் இன்று கிடைக்கும். இல்லது நாளை வேலை கிடைக்க இன்றே கூட சொல்வார்கள். வேலை சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். விரய செலவுகளுக்காக கடன் பெற நேரிடும். சூரியன், சிவன், சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும். விருச்சிகம், பூர்வீக சொத்துகளிலிருந்து ஆதாயமும் லாபமும் அடைய வழி பிறக்கும். சிலருக்கு அந்நிய நபர்களிடமிருந்து எதிர்பாராத உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தையால் லாபமும் உதவியும் பணவரவும் ஏற்படும் நாள். வெளியூரில் இருந்தவர்களுக்கு தந்தையை காண சொந்த ஊருக்கு சென்று பார்த்து வருவீர்கள். அவர்களுடன் மகிழ்ச்சியும் பாசத்துடனும் இருப்பீர்கள். சிலர் போன் மூலமாக பேசுவீர்கள். அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு பதவி தருவதாக வாக்குறுதி தருவார்கள். வேலையில்லாதவர்களுக்கு வேலையே கிடைக்காது என்று இருந்தவர்களுக்கு கூட சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு அமையவும் தகவலும் பெறக்கூடும். வெளிநாடு, வெளிநாட்டில் இருந்த பிள்ளைகள் ஊருக்கு வந்து உங்களுக்கும் பெருமையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார்கள். அவர்களால் அன்பும் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அரசு வழியில் தொழில் சிலருக்கு கமிஷன் தொகை கூட கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தை, அக்கா, அண்ணனுடன் சினிமா, கிளப் என்று சென்று வருவீர்கள். கழுத்து, முதுகு வலி சிலருக்கு வந்து செல்லும். குலதெய்வ வழிபாடு சிவன், சூரியன், சக்கரத்தாழ்வாள் வழிபாடு இன்று நலம் தரும். தனுசு, இன்சூரன்ஸ், ரிசர்ச் போன்ற துறைகளில் இன்று வேலைக்கு முயற்சியோ உதவியோ அல்லது அப்ளை பண்ணினாலோ வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெற இயலும். ஏற்கனவே வேலை தேடியவர்களுக்கு இன்று நல்ல தகவல் வரும். போஸ்ட்மார்டம், இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் போன்ற துறைகளில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கும் மருத்துவ ஊழியர்களுக்கும் புதிய வேலைவாய்ப்போ ப்ரமோஷனோ விரும்பிய வேலை மாற்றத்தை பெறக்கூடிய சாதகமான பதில் இன்று கிடைக்கப்பெறும். மறைமுகமான வருமானம் இன்று சிலருக்கு இருக்கும். கடன் வசூலாகும் துறையில் வேலையை கூட பெறக்கூடிய சூழல் உருவாகும். அவசரகால பிரிவில் உள்ளவர்கள் சிறந்து விளங்குவார்கள். அவர்களுக்கு புதிய முன்னேற்றம் பற்றிய தகவலும் இருக்கும். தந்தையால் வீடு, வாகனம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். அரசு வீடு எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல வீடாகவும் சொகுசான வீடாகவும் அமையும். மனதுக்கேற்ற பதவி தருவதாகவும் மேலதிகாரி உறுதியளிப்பார்கள். வெளியூர், வெளிநாட்டிலிருந்தோ தந்தையிடமிருந்தோ ஆடைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அலுவலக செலவு கொஞ்சம் வருத்தம் தரும். வேலை சம்பந்தமான மறதி கூட ஏற்படும். தொடைவலி, சிறுநீரக கோளாறு, குடல் சம்பந்தமான நோய் தந்தவர்கள் சிலருக்கு ஏற்படலாம். எனவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கவும். சூரியன், அம்பாள், சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும். மகரம், நண்பர்களை சந்திக்க வெளியூர் செல்வீர்கள் அல்லது நண்பர்களோடு வெளியூர், கோயில் செல்லுதல், உயர்கல்வி படிக்க கல்லூரி
பார்த்து வருதல் போன்றவை நடக்கும். கணவன் மனைவி இன்று கோயில் வழிபாடு, ஆன்மீக பெரியோர்களை சந்தித்தல், தந்தையை காணுதல், சொத்து வாங்க சென்று பார்த்து வருதல் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலுள்ள நண்பர்கள் கணவன் மனைவிகளுடன் போன் உரையாடலும் இன்று இருக்கும். தொடர்பும் ஏற்படும். மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இந்த தகவல் பரிமாற்றம் இருக்கும். சில ஆதாயமான விஷயங்கள் கூட கிடைக்கப் பெறுவீர்கள். உடல்நலக் கோளாறு உள்ளவர்கள் கோயில் வழிபாடு மூலம் இன்று பயனளிக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட தகவல்கள் கூட கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு தந்தை வழி சொந்தத்திலோ அரசு வழியிலோ கவலை தரும் தகவல் ஒன்று வரும். சிலருக்கு போன், செயின், மோதிரம் திடீரென்று அதிர்ஷ்டமாக கிடைக்கப் பெறுவீர்கள். தைரியமும் இன்று இருக்கும். அசாத்திய தைரியமும் இன்று இருக்கும். பிள்ளைகளுடன் அலுவல் சம்பந்தமான பேச்சும் தகவல்களும் இன்று நன்மை தரும். தேவாரம், திருவாசகம், சிவபெருமானுடைய திதிகளை கேட்டாலும் அம்பாள் சூரியர் வழிபாடும் இன்று நலம் தரும். கும்பம். நிதி நிறுவனங்களிலிருந்து கடன் கேட்டவர்களுக்கு கடன் உடனே கிடைக்கும். சிலருக்கு பாரம்பரிய நோய்கள் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும், ஆனால் ஒன்றும் செய்யாது. இன்று மருத்துவம் பார்த்தால் நலம் பெற வழி பிறக்கும். சிலரது வராக்கடன் வசூலாகும். எதிரிகளின் சூழ்ச்சியும் கூட இருந்தே குடிபறைக்கும் நபர்களுடைய செயல் அனைத்தும் இன்று தோல்வியிலே முடியும். இன்று உங்களை அழிக்கவோ துன்புறுத்தவோ நினைப்பவர்கள் அழிவுகாலம் அவர்களுக்கு நெருங்கி கொண்டுள்ளது. எனவே நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தாலே அவர்கள் அழிந்து விடுவார்கள். கடனை தீர்க்க வழி கிடைக்கும். அதற்கான சூழலை எப்படி உருவாக்குவது என்ற எண்ணமும் பிறக்கும். ஆகையால் தீவிர சிந்தனை இன்று நன்மை பயக்கும். நண்பர்கள், கணவன் மனைவிகளின் மூலம் லாபமும் ஆதாயமும் உதவியும் பெறுவீர்கள். அவர்களுடன் வீட்டில் விருந்து, விழா என்றும் ஹோட்டலுக்கு என்றும் கூட சென்று வருவீர்கள். மேலும் கோவில் வழிபாடு, ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு, அவர்களுடைய ஆசி முழுமையாக கிடைக்கும். சிவன், அம்பாள், சூரியர், ஐயப்பன் வழிபாடு இன்று நலம் தரும். மீனம். சொந்த ஊரில் நல்ல மரியாதையும் மதிப்பும் பெறும் நாள். இன்று வசீகரம் கூடும். உங்களுக்கு பெண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்கவோ சென்று வருவீர்கள். சிலருக்கு அது சாதகமானவும் மன திருப்தியும் ஏற்படக்கூடிய சந்திப்பாக இருக்கும். பொன் பொருள் சேர்வதற்கான வாய்ப்புகளும் தகவல்களும் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகளால் நல்ல வசதி வாய்ப்பும் அவர்களால் எதிர்காலமும் சிறக்கவும் வழி பிறக்கும். பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்பு வரும். கடன் பிரச்சனை பற்றிய எண்ணம் அவ்வப்போது வந்து செல்லும். கூடவே நோய் தொந்தரவும் இருக்கும். அதிக நேரம் வெயில் செல்லாமல் இருந்தால் நல்லது. இல்லையென்றால் தலைவலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அரசு வேலை, அரசியல்வாதிகள் இன்று கொஞ்சம் அவசரப்படாமலும் பொறுமையாகவும் செயல்பாடு இருக்க வேண்டும். இல்லையில் பகையோ எதிர்ப்போ ஏற்படும். அரசு சம்பந்தமான எந்த காரியங்களிலும் ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் இன்று சிறப்பாக இருக்கும். சிவன், சூரியர், சனீஸ்வரர் வழிபாடு இன்று நன்மை தரும்.